அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாஸ்துவின் தேடலுடன் உங்களை சந்திக்கும் நான் நண்பன் யுவராஜ். இன்று நாம் பார்க்கும் விடயமானது தலைவாசல் கதவு நிலை எந்த மரத்தில் செய்வது சிறந்தது என்பதை பார்ப்போம். அதாவது நமது இலங்கை திருநாட்டில் ஒரு சிலர் பலா மரங்களிலேயே தலைவாசல் கதவுகளை செய்வது பழக்கத்தில் வைத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் மாத்திரமே. ஆகவே தலைவாசல் செய்ய வேண்டியது ஆண் மரத்திலே. அதாவது மரங்களை 3 வகையாக நாம் பிரித்து கொள்ளலாம். அதாவது ஆண்மரம், பெண்மரம், அலிமரம் என்று. ஆண்மரம் என்றால் மிகவும் உயரமாக வளர்ந்து கிளைகள் குறைவாக இருக்கும் மரங்களை ஆண்மரமாகவும், மிகவும் வளர்ந்து நிறைய கிளைகளுடன் அடர்ந்து வளரும் மரங்களை பெண் மரமாகவும், கரடு முரடாக வளைந்தும் நெளிந்தும் இருக்கக்கூடிய மரங்களை அலிமரமாகவும் நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். ஆகவே தலைவாசல் நாம் நிர்மாணிக்கும் பொழுது ஆண் மரங்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிறந்தது. அத்துடன் தலைவாசலுக்கு நாம் பாவிக்க வேண்டிய மரமானது தேக்கை மரமே மிகவும் சிறந்தது. அதற்கு ஓர் சிறிய உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால், நமது முன்னோர்கள் ஒரு 100 வருடத்துக்கு முதலிருந்து பர்மாவிலிருந்து தேக்க மரங்களை வரவழைத்து இலங்கையிலும் இந்தியாவிலும் பெரிய பெரிய மாளிகைகளும் வீடுகளையும் கட்டும் பழக்கத்தில் இருந்தார்கள். அதனை எப்படி இந்தியாவுக்கு வரவழைத்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமாகவே இருந்தது. இப்பொழுது நான் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது அவர்கள் அந்த கடல் நீரோட்டத்தை அறிந்து வைத்திருந்தார்கள். எந்த காலத்தில் எந்த திசையில் அந்த பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு அந்த நீரோட்டம் இருக்கின்றது அறிந்து, பர்மாவிலிருந்து விலாசங்களை அந்த கட்டைகளில் போட்டு அதை கடலில் போட்டு, கடலில் இருந்து அது மிதந்து இந்தியாவுக்கு வந்து அங்கிருந்து அவர்களுடைய விலாசங்களை பார்த்து அவர்களுடைய கட்டைகளை அவர்களே எடுத்து தேவையான இடங்களுக்கு பிரித்து அனுப்பும் பழக்கத்தில் அவர்கள் முன்னர் இருந்தார்கள். ஆகவே தேக்கு மரங்கள் தான் சிறந்தது என்பதை நாம் இந்த விடயத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாம் தலைவாசலுக்கு தேக்கு மரங்களையே போடுவது மிகவும் சிறந்தது. அத்துடன் ஒரு சிலர் கதவு ஜன்னலுக்கு ஆஜ் என்றால் அரைவட்டம் கதவுக்கு மேல் போடுவதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு பிழையான விடயமாகும். ஏனென்றால் அந்த ஆஜுகளை போடும் பொழுது வழக்கு, கோர்ட் அது போன்ற ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள். ஆகவே அதையும் தவிர்த்து கொள்வது சிறந்ததாகும். அதாவது அனைத்து கதவு ஜன்னல்களுக்கும் அது போன்ற ஆஜுகளை போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த வாஸ்துடன் நிறைவு பெறும் நான் உங்கள் நண்பன் யுவராஜ்.